குருவே சரணம். நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை. எந்த துரோகமும் செய்யவில்லை. எனக்கு தெரிந்த வரையில் தினமும் கோயிலுக்கு செல்கிறேன். நிறைய தான தர்மமும் செய்கிறேன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் இல்லை என்று வருத்தம் அடைகிறீர்களா? இங்குதான் சற்று நிதானமாக நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். காரணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எறும்பு கூட உங்களை கடிக்காது. இதுவே கர்மத்தின் நீதி. திரேதா யுகத்திலும் துரோபர யுகத்திலும் நடந்த இராமாயணம், மகாபாரதம் ஏதோ புராணங்கள் இல்லை. கலியுகத்தில் நடக்கப் போகும் அவலங்களை முன்கூட்டியே நடத்தி அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை இந்த கலியுகத்தில் வாழும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடந்த உண்மை சம்பவங்கள். அது வெறும் புராணங்கள் தானே என்று எளிதாக எடுத்துக்கொள்வதால் தான் இன்று கலியுகத்தில் நமக்கு ஏற்படும் தீமைகளுக்கு காரணம் என்பதை நாம் அறிய மாட்டோம். மேலும் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. நம் முன்னோர்களின் சாபம், அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள், துரோகங்கள் இவைகளும் தான் இன்று நாம் அடையும் துன்பத்திற்கு காரணம். அது எப்படி என்று பார்த்தால், நம் முன்னோர்களின் ஜீன்கள் வழியாகத்தான் நம் பிறப்பும் உள்ளது. பல பிறவிகள் கடந்து வந்தாலும், நமது ஆன்மா பல பிறவிகள் எடுத்தாலும், நாம் செய்த வினைகளை சுமந்து கொண்டுதான் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கின்றது. அதில் நாம் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், எந்த குலத்தில் பிறக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் ஒரு ஜனனம் இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நானும் சரி, எங்கள் அப்பா அம்மா இப்படி எனக்கு தெரிந்த வரையில் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. நாங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியலை. எல்லாமே நல்லாத்தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏதோ ஒன்று தடுத்து நடக்க இருக்கும் அந்த நல்லதை கெடுக்குது. அது என்னவென்று தெரியவில்லை. நானும் கோவிலுக்கு போகிறேன், சாமியை வணங்குகின்றேன், ஒன்றும் மாறுவதில்லை என்று ஃபீல் பண்ணுறீங்களா? இது எல்லாம் முன்னோர்களின் சாபத்தீட்டு. இப்போ அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? நான் படித்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தப்பே செய்யாத போது அனுபவிக்கிற தண்டனைக்கும் காரணம் அந்த கார்மிக் ஆங்கர் எனும் கர்ம விசை. இது எப்படி நம்ம லைஃப்பில் வேலை செய்யுது? அதாவது முன்னோர்கள் செய்த துரோகம், யாரையாவது ஏமாற்றி அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருக்கலாம். அவர்களின் வீடு, நிலத்தை ஏமாற்றி அபகரிச்சிருக்கலாம். அதனால் அவர்களின் கண்ணீரால் விட்ட சாபத்தால் ஏற்படும் துரோகம் இன்று உங்கள் வாழ்வில் நடக்கிறது. துரோகம் இன்று உங்கள் காரணம் அந்த வம்சாவளியில் பிறந்துள்ளதால் அந்த இரத்தம் தானே உங்கள் உடம்பில் உள்ளது. என் முன்னோர்களை நான் பார்த்ததே இல்லை, அப்புறம் ஏன் அவங்க செய்த தீமை எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது, ஒரு பாத்திரத்தில் பால் உள்ளது. அந்த பாலில் நஞ்சு கலந்து உள்ளது. இப்போ அந்த பாலை குடிக்கும் நபர்கள் அனைவருக்கும் துன்பம் அடைய நேரிடும். பாலில் நஞ்சு கலந்தவருக்கும் சரி, அதில் நஞ்சு கலக்கப்பட்டுள்ளது என்பதை அறியாத நபராக இருந்தாலும் சரி, அந்த பாலை அருந்தும் போது அவருக்கும் தீமை ஏற்படுகிறது. அதுபோலத்தான் நாம் தீமை செய்யாத போதும் அந்த வம்சாவளியில் வரும்போது அந்த தீமையையும் சுமந்து கொண்டுதான் நாம் பயணம் செய்கின்றோம். சரி, இதிலிருந்து விடுபட என்னதான் வழி என்று கேட்டால், குரு பக்தி, இறை பக்தியோடு சேர்ந்து தினமும் காலையில் சூரியனை நோக்கி ஒரு சங்கல்பம் ஏற்க வேண்டும். எங்கள் வம்சத்தை சார்ந்த முன்னோர்கள் யார் என்ன தீங்கு செய்திருந்தாலும் அவை அனைத்தும் என்னோடு முடியட்டும். இனி வரும் எங்கள் சந்ததிகள் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வழிகாட்டுங்கள் என்று மனதார மன்னிப்பு கேட்கும்போது
நீங்கள் கேட்கும் மன்னிப்பு நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் கலந்து முன்னோர்கள் யாருக்கு தீமை செய்தார்களோ அவர்களிடம் இப்பிரபஞ்சம் கொண்டு சேர்த்துவிடும். இது எப்படி சாத்தியம் என்று ஆராய்வதை விட நாம் இந்த செயலை செய்து பார்ப்பது பலனை தரும். யாரோ செய்த தவறுக்கு இப்போது நீங்கள் தண்டனை அனுபவிக்கும் போது, இப்போது நீங்கள் செய்யும் இந்த பிரார்த்தனை ஏன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மையை தராது? யோசித்து பாருங்கள். இங்கே தான் நம்ம கர்மாவோட ரியாலிட்டியை உணர வேண்டும். கீதையில் கிருஷ்ணர் உரைத்தது, கர்மாவோட வேர் மிகவும் ஆழமானது, அதை வேரோடு அறுத்து எறிய வேண்டும் என்றால் உங்களுக்கு இறைபக்தி குரு பக்தி அதிகப்படியாக மேலோங்க வேண்டும். குழந்தைகளுக்கும் இப்போ இருந்தே அந்த குரு பக்தியை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்மோடு வருபவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கர்மாவோட வடிவங்கள். யாரோட குடும்பத்தில் நாம் பிறக்க வேண்டும், யார் யாருக்கு கணவன் மனைவி என்று முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. அவ்வாறு நடந்தால்தானே உங்கள் கர்மவினைகளுக்கு விடை கிடைக்கும். இதோடு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, தற்போது எந்த ஒரு தீமை செயலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று குருவிடம் அனுதினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்போதோ எந்த ஒரு ஜென்மத்திலோ நாம் செய்த தவறுதானே என்று நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள். அப்போ இன்று நாம் செய்யும் தவறுக்கும் தீமைக்கும் பின்னாளில் அதைத்தானே நாம் அனுபவிக்க நேரிடும். ஆகவே இன்று கஷ்டப்பட்டாலும் குருவின் அருளும் ஆசையும் இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமாகவே தெரியாது. மேலும் தீமைகள் செய்ய மனமும் வராது. ஓர் எளிய வழி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பேராசை பிடிச்சி தவறான வழியில் போனால் நீங்கள் அந்த வழியில் இருந்து விலகி தர்மத்தின் வழியில் போங்க. அப்போதுதான் உங்கள் வம்சத்தோட சாபத்தின் பிடியிலிருந்து கொஞ்சமாவது தப்பிக்க முடியும். தர்மத்தின் வழியில் நிற்கும் உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிச்சயம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் ராகவேந்திர குருவை வணங்கி வருகிறீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் தர்மத்தின் வழியில் செல்கிறீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாமல் அதர்மத்தின் வழியில் செல்பவராக இருந்தால் நிச்சயம் தானாகவே அவர்கள் குரு ராயரின் பார்வையிலிருந்து விலகி தனியே சென்று விடுவார்கள். நீங்கள் அவ்வாறு தர்மத்தின் வழியில் நிற்கும்போது உங்கள் சொந்தங்கள் தூக்கி எறியலாம், உங்கள் குடும்ப நபர்களே உங்களை ஒதுக்கி வைக்கலாம். அதற்காக கலங்க வேண்டாம். அவ்வாறு தர்மத்தின் வழியில் செல்லும் உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் சாபத்தில் இருந்து விலகி நிற்க குருவின் பார்வை துணை நிற்கும். உங்கள் கர்மவினை தனித்து வரப்படும். அந்த சாபத்தில் இருந்து விலகி இறை வழியில் உங்கள் ஆன்மா பயணம் செய்ய தொடங்கும். தர்மத்தின் வழியில் செல்பவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் போல தோன்றும். ஆனால் தர்ம தேவதை அவர்களுக்கு துணை நிற்பார்கள். ஆமாம், இன்னைக்கு நானும் திருமணம் செய்தும் தனித்துதான் வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்பவரா நீங்கள்? அதற்கு காரணம் என்ன? தீர்வு என்ன? அடுத்த பதிவில் பார்ப்போம்.